வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் பிஸ்னஸ்னால் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, சாதாரணமாக அந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய சாக்லேட் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த பிஸ்னஸை பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். தாராளமாக இந்த பிஸ்னஸை பண்ணி நீங்கள் தொழில் செய்து நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். அப்படி என்ன சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்து உள்ளே அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸ் உள்ளே வச்சு அதை நம்ம சாக்லேட்டாக ஹோம்மேட் சாக்லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க. எப்படி பண்ணுறது அப்படின்றது கூட செய்முறை விளக்கமாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக யாரெல்லாம் ஒரு சிறிய பட்ஜெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக சாக்லேட் அப்படின்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதும் சரி, இந்த பாதாம் சாப்பிட்றதும் சரி பார்த்திங்கன்னா நிறைய பசங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விருப்பம் இல்லாத பசங்களுக்கோசரம் நீங்கள் இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸாக மேட் பண்ணும்போது அந்த டேட்ஸை நடுவில் கீறிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு நடுவில் பாதாம் வச்சு அதை சாக்லேட்டில் முக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் சில்வர் ஃபாயிலில் பேக் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை உங்கள் பிராண்டு போடுறீங்க அப்படின்னா பிராண்டிங் சாக்லேட்டு இந்த கவரில் போட்டு கூட அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணி நல்லா இதில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஹோம்மேட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மவுஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஹோம்மேட் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியுங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றது அந்த வீடியோ பார்த்துட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். செய்முறை விளக்கம் இது இப்படி தான் பாருங்கள். சாக்லேட் இருக்கும், நடுவில் பாருங்கள் மெயினாக மில்க் காம்பவுண்ட் அப்படின்றது தேவை. அப்புறம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், அது 2 தேவை பாருங்கள். பண்ணுற மாதிரி ஒரு பவுலில் போட்டு உங்கள் வீட்டில் ஓவன் இருந்தது அப்படின்னா அந்த ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா இலகி போயிடும். இலகினதுக்கப்புறம் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓவன் இல்லைன்னா அடுப்பில் வச்சு கூட நீங்கள் ஹீட் பண்ணி அதை இலகிக்கலாம். இலகினதுக்கு அப்புறம் டேட்ஸு நல்ல ஃபைன் டேட்ஸாக எடுத்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி சாக்லேட் அது நடுவில் அது பாதாம் வைங்க. பாதாம் கட் பண்ணி கூட வைக்கலாம், இல்லை முழுசாக மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பாதாமியுமே எல்லா ஃப்ரூட்ஸ் இதுவுமே ரெடி பண்ணி டேட்ஸு வித் பாதாமோடு ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டு அந்த இலகின சாக்லேட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் குயிக்காக பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா சாக்லேட் திருப்பி கட்டி போயிடும். ஸோ இலகின சாக்லேட்டில் நீங்கள் டிப் பண்ணி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதாங்க விஷயம். இந்த மாதிரி எத்தனை நீங்கள் முதல்ல வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஸு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கோம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் மூலமாக இது மாதிரி கைப்படாமல் நீங்கள் அந்த கலக்கின சாக்லேட் இருக்குது பாருங்கள், மில்க் காம்பவுண்டு டார்க் காம்பவுண்டு அதில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் முக்கிய எடுத்து அழகாக தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ரெடி பண்ண சாக்லேட் இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே சாக்லேட்டு, நடுவில் டேட்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே பாதாம் இருக்கும். இது மாதிரி கொடுக்கும்போது பசங்களுக்கு எல்லாருமே விரும்பி இந்த சாக்லேட்டு ஆல்மண்ட் டேட்ஸ் பாதாமை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா முதல்ல லோக்கலில் எல்லார்கிட்டையும் சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா ஆனால் ரெஃபரல் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகுங்க. அது இல்லாத இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுட் சேஃப்டி FSI லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். GST எடுத்து வச்சுருந்தால் நல்லது, கம்பல்சரி கிடையாது, நல்லது. FSI லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபுட் பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அது இல்லாத நீங்கள் அமேசான் ஒரு பிராண்டாக உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் இந்தியா மார்ட்டு இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே நீங்கள் இதை அப்லோட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஆர்டர்ஸு
அவங்கக்கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி சாக்லேட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ரிசப்ஷன்ஸு, அப்புறம் பார்ட்டிஸு, நிறைய பார்ட்டியெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி பார்ட்டி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் போய் பேசணும். பேசி ஆர்டர் எடுத்து சாம்பிள் கொடுத்து ஆர்டரை எடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து சரியான லாபம் தரக்கூடிய சூப்பரான பிஸ்னஸுங்க. வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்யணும், நல்ல ஒரு லாபம் வந்து சம்பாதிக்கணும், வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான பிஸ்னஸ் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்டு. இது நீங்கள் பெரிய பெரிய கடையிலலாம் போனால் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்ஸு, நல்ல டேட்ஸாக ஒரு குவாலிட்டியான டேட்ஸாக நீங்கள் வாங்கணும். அதே ஹோல்சேல் கடைக்கு போனீங்கனால நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி பாதாமும் ஒரு நல்ல பாதாமாக வாங்கி நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஹோல்சேல் கடை, உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய ஹோல்சேல் கடை, இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கடை, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி முதல்ல ரெடி பண்ணி வீட்டுக்கு தேவையான ஒரு கிலோ ரெடி பண்ணுறீங்க, முதல்ல செஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேஷனுக்கெலாம் கொடுத்து இந்த பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு அப்படி சொல்லலாம். யாருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு.